இன்றைக்கு நம் தியானிக்க இருக்கிற வசனம் யோபு 37ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். இங்கே யோபு தன் சிநேகிதரிடத்தில் சொல்கிறாரு, கர்த்தருடைய சத்தம் எப்படி இருக்கான், அவர் ஆச்சரிய விதமாக குமுறுகிறார்னு சொல்கிறாரு. அப்படி ஒரு சத்தம் தான் தேவனுடைய சத்தமாக இருக்குன்னு அது அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால் அவர் நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார்னு யோபு சொல்கிறாரு. இது எப்படி அவர் சொல்கிறாரு? யோபுக்கெல்லாமும் அந்த நாட்களில் அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி இருந்திருக்கலாம் இல்லையா? அவங்கெல்லாம் முன்பாகவே நடக்கிற காரியங்களை அறியக்கூடிய அந்த கிருபையை பெற்றவங்களாக இருப்பாங்க. அதுதான் சொல்கிறார், நான் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார்னு. அவர் உறைந்த மழையும் கல்மழையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அப்போ தேவன் சொல்ல அவர் கட்டளையிட இல்லையா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்னே நம்ம சங்கீதத்தில் ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லையா? அப்போ அவர் உறைந்த மழையும் கல்மழையும் பெருமழையும் இந்த பூமியில் பெய்யும்படியாக அவர் கட்டளை கொடுக்கும்போது அது பெய்கிறது. இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, தொடர்ந்து பூமி முழுவதும் ஒரு மழை சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்கு. பெய்த இடத்துலையே மழை திரும்ப 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 பெருவெல்ல மழை வந்து கொண்டே இருக்கு. அப்போ இதுவும் தேவனுடைய கட்டளை தான். அது கட்டளையிடவே அந்த காரியங்கள் இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர்னு யோபு அறிந்து இந்த வார்த்தையை அவரே சொல்லுகிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். அவர் தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது என்று ரோமரில் எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 11:33 அவருடைய நியாய தீர்ப்புகளை நம்மளால் அளவிட முடியாது, அவருடைய வழிகளும் ஆராயப்படாதவைகள். தேவன் எப்படி நியாய தீர்ப்பு செய்வார்னு நம்ம அறிய முடியாது இல்லையா? அதே போல் அவருடைய வழிகள் எல்லா எல்லையிலையும் அவருடைய வழியை வைத்திருக்கிறார். அவர் காற்றிலே, பெருங்காற்றிலும் சுழல் காற்றிலும் தன்னுடைய வழிகளை அவர் வைத்திருக்கிறார் இல்லையா? அதே போல் தண்ணீரிலே அவர் வழிகளை வைத்திருக்கிறார், காற்றிலே அவர் வழியை வைத்திருக்கிறார். அதனால் அவருடைய வழிகள் நமக்கு ஆராயப்படாதவைகளாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதுதான் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். அவர் சோர்ந்து போவதில்லைன்னு ஏசாயா 40:28 பார்க்குறோம். அவர் இலைப்படைவதில்லை என்று நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அப்போ தேவன் கடையாந்திரங்களை சிருஷ்டித்தவர். பூமியின் எல்லா எல்லைகளும் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எல்லா கடையாந்திரங்களையும் தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த எல்லைக்கு போய் நீங்கள் பார்க்கும்போது மலைகளையும் காடுகளையும் ஆறுகளையும் ஏரி குளங்களையும் நதிகளையும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? நீர் ஊற்றுகளை பார்க்குறீங்க. இதெல்லாம் எப்படி உண்டாயிற்று? எல்லாம் தேவனுடைய அனந்த ஞானத்தினாலே உண்டானது. அதுதான் அவருடைய புத்தியை நம்மால் ஆராய முடியாது. அவர் வனாந்திரத்திலே வழிகள், அவாந்திர வெளியில் நீரூற்றுகளையும் அவர் உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார்னே வேதவசனம் சொல்லுது. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் என்று பிரசங்கி 3:11 பார்க்குறோம். இன்றைக்கி உங்களுடைய காரியங்களுக்கான வழிகள் புலப்படாமல் இருக்கலாம். என்ன செய்வதென்று திணறி கொண்டு இருக்கலாம். உங்கள் வேலைகளில், உங்களுடைய பிரச்சனை பாடுகளில் வழியே தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் தேவனிடத்தில் கேட்குறீங்க, ஆனால் இன்னும் உங்களுக்கு பதில் வராமல் இருக்கலாம். ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் வச்சிருக்கிறார். அது நமக்கு தெரியாது இல்லையா? அது அந்தந்த காலத்திலே அதனை அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்ல தேவன். அதனால தான் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அப்போ மனுஷனுடைய உள்ளத்தில் உலகத்தையும் வைத்திருக்கிறாரு. அப்போ உலகம் வைக்கப்பட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் எது அதிகமாக காணப்படுது? இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர்னு சொல்கிறோம். அப்போ உலகம் பிசாசினால நிறைஞ்சிருக்குது இல்லையா? சாத்தானால தான் அது நிறையப்பட்டிருக்குது. அப்போ மனுஷனுடைய உள்ளத்திலே உலகத்தை வைத்திருக்கிறார். அதெல்லாம் தேவன் ஆதி முதல் அந்த முறைக்கும் செய்து வருகிற கிரியை மனுஷன் கண்டுபிடியான். அந்தபடிக்கு தேவன் அதை ரகசியமாக மறைத்து தான் வைத்திருக்கிறார். எதெல்லாம் தேவன் மனுஷனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவைகளை தான் அவர் வெளிப்படுத்துகிறார் இல்லையா? மறைப்பொருள் ஒன்றுமில்லைன்னு சொல்கிறாரு. வெளிப்படாத மறைப்பொருட்கள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு. அவர் வெளியரங்கம் ஆக்குவார். வெளியரங்கம் ஆக்குறது நமக்கு இல்லையா? நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கறது நமக்கு. மறைப்பொருள் அவருக்குரியதுன்னு வேதவசனம் சொல்லுது. யோபு 36:26 பார்க்குறோம். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஆராய்ந்து முடியாது, அவருடைய வருஷங்களின் இலக்கம் கூட ஆராய்ந்து முடியாது. அவர் யுக யுக காலமாய்
அவர் இருக்கிறார் இல்லையா. அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அவர் அல்ஃபா ஒமேகவும் ஆனவர். வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படியாக வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் தான் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அந்த வருஷங்களை எல்லாம் நம்மளால் இலக்கத்தை கணக்கிடவே முடியாது இல்லையா. அந்த மாதிரி சகலத்தையும் படைத்தாள்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். யோபு 26:14 பார்க்குறோம், இதோ இவைகள் அவருடைய கிரியையிலே கடைக்கோடியானவைகள், எவ்வளவு கொஞ்சம் அவருடைய வல்லமையின் இடிமுழுக்கத்தை அறியத்தக்கவன் யார் என்றான். யோபு சொல்கிறாரு, அவருடைய கிரியையெல்லாம் கடைக்கோடியானவைகள், எவ்வளவு கொஞ்சம் அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்து. கொஞ்சம் இடிமுழக்கம், அவர் சத்தத்தை அறிஞ்சவன் யார் இல்லையா. அவருடைய ஏன்னா மோசே காலத்தில் தேவன் அவரோடு கூட வெளிப்படும் போது அவருடைய சத்தம் இடி முழக்கத்தின் இறைச்சலை போல இருந்தபோது இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அந்த நாளில் அவர் குரலுக்கு பயப்படுறாங்க, நடுநடுங்கி போகிறாங்க. பார்க்குறோம் கர்த்தருடைய சத்தம் இடி முழக்கலை போலவும் மின்னலை போலவும் அவருடைய சத்தம் வருகிறதுன்னு பார்க்குறோம். ஏசாயா 40:22 அவர் பூமியின் உருண்டையின் மேலே வீற்றிருக்கிறார், அதன் குடிகள் எல்லாம் வெட்டுக்கிளிகளை போல. நம் மனுஷர்கள் அவர் கண்கள் எப்படி இருக்குமா, வெட்டுக்கிளிகளை போல தான் நம்ம இருக்கோமா. அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளின் குடியிருக்கிறவர்களுக்கான கூடாரமாக விரிக்கிறார். அப்போ வானத்தை அவர் மெல்லிய திரை போல பரப்பி இருக்கிறார். அதன் கீழே தான் நம்ம குடிகளை வைத்து அவர் கூடாரமாக விரித்து வைத்திருக்கிறார் நமக்கு இல்லையா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாக அவங்கள தேவன் பாதுகாத்தார்னு பார்க்குறோம். கர்த்தர் வானத்திலிருந்து குமரி உன்னதமானவருடைய சத்தத்தை அவர் தொனிக்க பண்ணுறார். 2 சாமுவேல் 14:15 பார்க்குறோம். அவர் வானத்திலிருந்து குமருகிற உன்னதமான சத்தமாக இருக்கிறார் இல்லையா. அவர் சத்துருக்களுக்கு அவர் எப்படி இருக்காராம், அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார்னு வேதவசனம் சொல்லுது. எப்படி சத்துருக்களை அவர் எப்படி சிதறடிக்கிறாராம், மின்னலை பிரயோகித்து அவர் சிதறடித்து அவங்கள கலங்கடிக்க பண்ணுகிறார். நம்ம மத்தேயு, லூக்கா, யோவான், மார்க் அந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் சீஷர்களை 2 பேராக போய் கிராமங்களில் சென்று ஊழியத்தை செய்யும்படியாக அனுப்புவார். அப்போ 70 மூப்பர்களையும் அவர் பிரித்து விடுவார். அந்த 70 பேரும் போய் ஒவ்வொரு எல்லையிலையும் அவங்க கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துறாங்க இல்லையா, வியாதிகளை சுகமாக்குறாங்கன்னு பார்க்குறோம். அப்படியெல்லாம் செய்யும்போது நாங்கள் இப்படி செய்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல. அப்போ அவர் சொல்கிறார், ஒரு மின்னலை போல கடந்து வந்ததை நான் பார்த்தேன்றார். அப்போ சத்துருக்களை தேவன் எப்படி சிதறடிக்கிறாரு, மின்னலை பிரயோகித்து. அப்போ பிசாசின் கிரியைகளை அப்போ அந்த ஒரு கிராமத்துலேயும் அவங்க போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவங்க பிசாசு போராட்டங்கள் கட்டுகளில் சிக்கொண்டவர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கும் போதும் சுகமாக்கும் போதும் மின்னலை போல கிரியை வெளிப்பட்டதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களிடத்தில் சொல்கிறார். நான் அதை கண்டேன் அப்படின்னு சொல்லுவார். வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழி நீதியும் சத்தியமுமானவைகள்னு சொல்லி தேவனை துதிக்கிறாங்க. யாருன்னா இந்த பூமியிலே கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டு இரத்த சாட்சியாக மரித்தவங்க அங்கே பரலோகத்தில் தேவனை துதித்து பாடுறாங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் மோசேயினுடைய பாட்டையும் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக பாடி அவர் மகத்துவம்லாம் எவ்வளோ ஆச்சரியமானது, அவர் பரிசுத்தவான்களின் ராஜாவாக இருக்கிறாரு, அவருடைய வழி எப்படி இருக்கான், நீதியும் சத்தியமாக இருக்குன்னு சொல்லி அவர்கள் தேவனை துதிக்கிறத பார்க்குறோம். யோபு 11:7 பார்க்குறோம், தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீ ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீ அறியக்கூடுமோன்னு யோபு சொல்கிறார். அப்போ சர்வ வல்லவருடைய ஞானத்தை நாம் அறிய முடியும். இன்றைக்கி நமக்கு தேவன் சில காரியங்களை சொல்லி நிறைவேறாமல் இருக்கலாம் இல்லையா, அதெல்லாம் கர்த்தர் ஏற்ற காலத்தில் நமக்கு அதை செய்து முடிக்க போகிறார். ஏன்னா அவருடைய ஞானத்தை நம்மளால் ஆராய்ந்து அறிய முடியாது. அவர் சர்வ வல்லவருடைய சம்பூர்ணம். ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பூர்ணன்னு சொல்கிறோம். அந்த ஐஸ்வர்யம் என்பது என்ன, அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த ஐஸ்வர்யத்தில் அவருடைய ஞானம், அறிவு, புத்தி, பரிசுத்தம், நீதி, சமாதானம்,
இல்லையா? எல்லாம் உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள் எல்லாமே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அடங்கி இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ அதை நாம் ஆராய்ந்து அறிய முடியாது. அதுதான் இன்னைக்கு அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார்னு யோபு சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலும் தேவன் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய முடியும். அற்பமாய் உங்கள் எல்லையில் நீங்கள் எண்ணப்பட்டிருக்கலாம். உங்கள் பிள்ளைகள் கூட உங்கள் எல்லைகளிலே, அவங்க படிக்கிற எல்லையிலே, வேலை ஸ்தலங்களில் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட அற்பமாக இருக்கிறவங்கள சிறியவனை அவர் குப்பையிலேருந்து தூக்குறார், எளியவனை அவர் உயர்த்துகிறார்னு பார்க்குறோம் இல்லையா? அவர் தாழ்மை உள்ளவர்களை தேவன் நேசிக்கிறார் இல்லையா? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அவர் யாரை உயர்த்த சித்தமாக இருக்கிறாரோ அவங்கள உயர்த்த போகிறார். யாரை தாழ்த்தணும்னு நினைக்கிறாரோ அவர்களை அவர் தாழ்த்தி போடார். எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கா. அதனால் இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகளை கொண்டும் தேவன் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமம், அவருடைய மகத்துவமும், அவருடைய நாமத்துக்கே எல்லா மகிமையும் வரப்பண்ண இப்போவும் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வார். ஆமீன்.